Hello all, hope you all are fine. Today we are going to discuss about 10th standard question pattern, English question pattern and page numbers. ஸோ 10th ஸ்டாண்டர்டோட கொஸ்டின் பேட்டர்ன் என்ன, அந்த பேட்டர்னில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் புக்கில் எந்த பேஜ் நம்பர்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு லேட் ப்ளூமர்ஸ். ஸோ லேட் ப்ளூமர்ஸ் எதெல்லாம் கன்ஃபார்மாக படிக்கணும், எதெல்லாம் படித்தா வந்து அவங்க 50% மார்க் வாங்கலாம் அப்படிங்கிறதையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து 14 1 மார்க்ஸ். ஸோ 14 1 மார்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 3 வந்து சினானிம்ஸ். ஸோ அந்த சினானிம்ஸ்க்கு ஆல் 7 ப்ரோஸ் கிளாசரிஸ். ஸோ 7 ப்ரோஸ்லேயும் இருக்கிற கிளாசரிஸை படிக்கணும். தென் 4 to 6 வந்து ஆன்டனிம்ஸ். அந்த ஆன்டனிம்ஸ்க்கு வந்து ஆல் 7 ப்ரோஸ் கீவேர்ட் ஆப்போசிட்ஸ். அந்த 7 ப்ரோஸ்லேயும் இருக்கிற கீவேர்ட் ஆப்போசிட்ஸை வந்து பார்க்கணும். தென் கொஸ்டின் நம்பர் 7 வந்து ப்ளூரல் ஃபார்ம் வரும். அந்த ப்ளூரல் ஃபார்ம் வந்து புக்கில் பேஜ் நம்பர் 35 அண்ட் 176 இருக்குது. இது ரெண்டையும் வந்து தரவாக படிச்சிருக்கணும். தென் கொஸ்டின் நம்பர் 8 வந்து ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் அல்லது அஃபிக்ஸஸ் வந்து வரும். ஸோ இது வந்து பேஜ் நம்பரில் 101, 2 அண்ட் 105 வந்து இருக்குது. இந்த 2 பேஜ் நம்பர்லேயும் இருக்கிற ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸை வந்து எல்லாத்தையும் படிச்சிருந்துருக்கணும். தென் கொஸ்டின் நம்பர் 9 வந்து அப்ரிவேஷன்ஸ் அண்ட் அக்ரானிம்ஸ் வரும். இது வந்து பேஜ் நம்பர் 131, 132, 133 வந்து இருக்குது. தென் கொஸ்டின் நம்பர் 10 வந்து ஃப்ரேசல் வெர்ப். இந்த ஃப்ரேசல் வெர்ப் வந்து புக்கில் 68 அண்ட் 167 இருக்குது. தென் 11th ஒன் காம்பவுண்ட் வேர்ட். இந்த காம்பவுண்ட் வேர்ட் வந்து பேஜ் நம்பர் 100 அண்ட் 101 இருக்குது. தென் கொஸ்டின் நம்பர் 12 வந்து ப்ரிப்போசிஷன். இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து 43 அண்ட் 44 வந்து இருக்குது. தென் கொஸ்டின் நம்பர் 13 டென்சஸ். டென்சஸ் வந்து பேஜ் நம்பர் 72 to 81, 72லேருந்து 81 வரைக்கும் இருக்குது இந்த டென்சஸ் அப்படிங்கிற ஒன் வேர்ட்ஸ். தென் கொஸ்டின் நம்பர் 14 லிங்கர்ஸ். லிங்கர்ஸ் பேஜ் நம்பர் 102, 105, 142 அண்ட் 143 வந்து லிங்கர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த பேஜ் நம்பர்ஸில் இருக்கிற ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் தரவு பண்ணிங்க அப்படின்னா இந்த 14 மார்க்ஸ் வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாம். தென் பார்ட் 2. இந்த பார்ட் 2ல் வந்து 4 செக்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதில் செக்ஷன் 1 வந்து ப்ரோஸ் 2 மார்க் கொஸ்டின். ப்ரோஸ் 2 மார்க் கொஸ்டின் வந்து 4 கொடுத்து 3 வந்து எழுத சொல்லியிருப்பாங்க. இதுக்கு வந்து எல்லா ப்ரோஸில் உள்ள கொஸ்டின் ஆன்சர்ஸையும் படிக்கணும். தென் செக்ஷன் 2 வந்து பொயட்டிக் லைன் கொஸ்டின்ஸ். ஸோ அந்த கொஸ்டின்ஸும் 4 கொடுத்து 3 எழுத சொல்லியிருப்பாங்க. இதுக்கு எல்லா போயமில் உள்ள கொஸ்டின்ஸையும் படிச்சிருந்துருக்கணும். தென் செக்ஷன் 3 வந்து கிராமர். இதில் வந்து ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் வரும். இந்த கிராமர் மொத்தம் வந்து 5 கொடுத்துருப்பாங்க, நீங்கள் 3 தான் எழுத வேண்டியது இருக்கும். ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் அது பேஜ் நம்பர் எதுலலாம் இருக்குன்னா 14, 15 அண்ட் 16 இருக்குது. தென் கொஸ்டின் நம்பர் 24 வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் வரும். அது பேஜ் நம்பர் 145 அண்ட் 147 இருக்குது. தென் கொஸ்டின் நம்பர் 25 வந்து பங்க்சுவேஷன் வரும். தென் கொஸ்டின் நம்பர் 26 வந்து சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் வரும். அந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து பேஜ் நம்பர் 200 அண்ட் 201 வந்து இருக்குது. தென் கொஸ்டின் நம்பர் 27 வந்து ரீஅரேஞ்ச் வேர்ட்ஸ் டு ஃபார்ம் ஏ மீனிங்ஃபுல் சென்டென்சஸ் அது வந்து வரும். ஸோ இது வந்து பேஜ் நம்பர் 105, 106 அண்ட் 107 வந்து இருக்குது. தென் செக்ஷன் 4 வந்து ரோட் மேப். கொஸ்டின் நம்பர் 28 ரோட் மேப். இது வந்து கம்பல்சரி எழுதுகிற மாதிரி வரும். இது வந்து பேஜ் நம்பர் 168 வந்து இருக்குது. தென் பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் அதில் வந்து செக்ஷன் 5 வரைக்கும் இருக்குது. அதில் செக்ஷன் 1 வந்து ப்ரோஸ் பேராகிராஃப். 4 பேராகிராஃப் கொடுத்து 2 கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4 ப்ரோஸ் பேராகிராஃப் தரவாக வந்து படித்தா இதை வந்து அட்டன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 4 ப்ரோஸ் பேராகிராஃப். தென் செக்ஷன் 2 வந்து போயம் பேராகிராஃப். அதுலேயும் 4 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதில் 2 போயம் பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஒரு வந்து பொயட்டிக் டிவைசஸ் கொஸ்டின் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று போயம் பேராஃப்ரேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பேராகிராஃப் அட்டன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 4 போயம் பேராகிராஃப்ஸ் படிச்சிருக்கணும் கண்டிப்பாக. தென் பொயட்டிக் டிவைசஸ் வந்து ஆல் 7 போயம்ஸ்லேயும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். கொஸ்டின் நம்பர் 35. தென் கொஸ்டின் நம்பர் 36 வந்து போயம் பேராஃப்ரேஸ். இதுக்கு வந்து அந்த போயமை வந்து அந்த போயம் லைன்ஸை வந்து சென்டென்சஸாக கன்வெர்ட் பண்ணாலே வந்து மார்க் வந்து அவார்ட் பண்ணிடுவாங்க. தென் செக்ஷன் 3 வந்து கோஹரண்ட் ஆர்டர் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஒன்று கோஹரண்ட் ஆர்டராக இருக்கும், இல்லை வந்து காம்ப்ரிஹென்ஷனாக இருக்கும். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் எழுதணும். இதுக்கு ஆல் 7 சப்ளிமெண்ட்ரியும் ஸ்டோரி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் செக்ஷன் 4 வந்து
கொஸ்டின் நம்பர் 39ல் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஸோ இதில் 6 கொஸ்டின் கொடுத்து 4 கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதில் அட்வர்டைஸ்மெண்ட் பேஜ் நம்பர் 9 and 170ல் இருக்குது. தென் லெட்டர் ரைட்டிங் பேஜ் நம்பர் 72 and 172ல் இருக்குது. தென் ப்ரிப்பேர் நோட்டீஸ் ரைட்டிங் வந்து 112, 113 அதே மாதிரி வந்து ரைட்டிங் டைப்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துருக்கணும் நோட்டீஸ் ரைட்டிங்க்கு. தென் 42 வந்து பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன் வந்து 125 பேஜ் நம்பர்லேயும் அண்ட் வார்ம் அப் அந்த எக்ஸாம்பிள்ஸ்லேயும் வந்து இருக்கும். தென் 43 வந்து நோட் மேக்கிங் ஆர் சம்மரி ரைட்டிங். ஸோ இது வந்து ஜென்ரலாக வந்து உங்கள் டீச்சர்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க நோட் எப்படி மேக் பண்ணணும், இல்லை சம்மரி ரைட்டிங் அதாவது ரஃப் காப்பி ஃபேர் காப்பி வந்து எப்படி எழுதணும்னா அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. தென் கொஸ்டின் நம்பர் 44 வந்து ஸ்பாட் த எரர்ஸ் அண்ட் கரெக்ட் இட். அது வந்து டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 83ல் வந்து இருக்குது. தென் செக்ஷன் 5 வந்து மெமரி போயம். இதில் வந்து சாய்ஸே கிடையாது, ஒரு கொஸ்டின் தான் கொடுப்பாங்க, கட்டாயம் அதை படிக்கணும். எல்லா மெமரி போயத்தையும் 4 மெமரி போயத்தையும் படிக்க வேண்டியது இருக்கும். தென் பார்ட் 4 வந்து 8 மார்க் பார்ட். அதில் வந்து 46 வந்து டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் வந்து சப்ளிமெண்ட்ரியிலேருந்து வரும். ஸோ இதுக்கு வந்து மேபி நீங்கள் வந்து எல்லா சப்ளிமெண்ட்ரிலையும் இருக்கிற ஸ்டோரியும் வந்து தெரிஞ்சிருக்கணும். பேஜ் நம்பர் 69ல் ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. தென் 47 வந்து பேராகிராஃப் காம்ப்ரிஹென்ஷன் ஆர் போயம் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து காம்ப்ரிஹென்ஷன் எழுத தெரிஞ்சிருக்கணும். திஸ் இஸ் ஆல் அபவுட் த பேட்டர்ன் ஆஃப் SSLC. ஸோ 10th கொஸ்டினில் இருக்கிற பேட்டர்ன் இந்த பேட்டர்ன் தான். புக்கில் எந்த பேஜ் நம்பர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போது ஃபார் லேட் ப்ளூமர்ஸ் இந்த கொஸ்டினில் எந்தெந்த கொஸ்டின்லாம் வந்து எழுதுனா அவங்க 50%க்கு மேலே வந்து மார்க் வாங்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அதில் ஸ்டார் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 7 ப்ளூரல் ஃபார்ம்ஸ், அது வந்து ஈஸியாக இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. தென் கொஸ்டின் நம்பர் 8 ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் அண்ட் அஃபிக்ஸஸ், அதுவும் ஈஸியாக இருக்கும், அதையும் நல்லா படிச்சுக்கோங்க. தென் கொஸ்டின் நம்பர் 9 அப்ரிவேஷன் அண்ட் அக்ரோனிம்ஸ், இதுவும் ஈஸியாக இருக்கும், அதையும் நல்லா படிச்சுக்கோங்க. தென் கொஸ்டின் நம்பர் 14 லிங்கர்ஸ், இந்த ஒன் வேர்டும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் நம்பர் 25 பொறுத்த வரைக்கும் பஞ்சுவேஷன் இருக்கும், அது ஈஸியாக தான் இருக்கும், உங்கள் டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்குற மாதிரி அதை வந்து பண்ணுங்கள். தென் கொஸ்டின் நம்பர் 28 ரோட் மேப், இது வந்து கம்பல்சரியாக எல்லாருக்கும் வந்து எழுத தெரிஞ்சிருக்கும், ஸோ அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. தென் கொஸ்டின் நம்பர் 29 அதாவது பேராகிராஃப் ப்ரோஸ் பேராகிராஃப் வந்து ஃபஸ்ட்டு 4 பேராகிராஃபை வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. தென் போயம் பேராகிராஃப் ஆல்சோ. அதேமாதிரி கொஸ்டின் நம்பர் 35 பொயட்டிக் டிவைசஸ், இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், எல்லா போயம்லையும் ஈஸியாக வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. தென் கொஸ்டின் நம்பர் 36 போயம் பேராஃப்ரேஸ். ஸோ பேராஃப்ரேஸ் அப்படிங்கும்போது அதை வந்து சென்டென்ஸாக மாற்றி எழுதினாலே வந்து உங்களுக்கு மார்க் வந்து அவார்ட் பண்ணுவாங்க. தென் கொஸ்டின் நம்பர் 37 ஆர் 38 கோகனன்ட் ஆர்டரும் ஈஸியாக தான் இருக்கும், இல்லை காம்ப்ரிஹென்ஷனும் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். தென் கொஸ்டின் நம்பர் 39 அட்வர்டைஸ்மெண்ட், உங்களுக்கு எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணணும்னு உங்கள் டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். தென் கொஸ்டின் நம்பர் 41 ஸோ ப்ரிப்பேர் நோட்டீஸ் ரைட்டிங் வந்து எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 42 பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன், ஸோ பிக்சரை வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும், அதையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. தென் கொஸ்டின் நம்பர் 43 நோட் மேக்கிங் ஆர் சம்மரி ரைட்டிங், இதுவும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் அதையும் வந்து கன்ஃபார்மாக அதில் என்னெல்லாம் எழுதணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. தென் கொஸ்டின் நம்பர் 45 மெமரி போயம். ஸோ 1 இயர் ஃபுல்லாக படிச்சிருக்கீங்க, ஒரு 4 மெமரி போயத்தை மிஸ்டேக் இல்லாமல் நல்லா எழுதி பார்த்து படிச்சுக்கோங்க. தென் கொஸ்டின் நம்பர் 46 அந்த டெவலப்பிங் ஹிண்ட்ஸ், ஸோ ஸ்டோரி டெவலப் பண்ணி எழுதி வச்சாலே வந்து உங்களுக்கு மார்க் அவார்ட் பண்ணுவாங்க. தென் கொஸ்டின் நம்பர் 47 பேராகிராஃப் காம்ப்ரிஹென்ஷன், ஸோ இதுக்கும் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்டார் பண்ணதை மட்டும் படிச்சிருந்தாலே வந்து உங்களால் வந்து மோர் தென் 50 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். தேங்க்யூ ஆல்.